சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ரஜினிகாந்த் தான் காரணம் என தகவல் பரவிய நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக செய்தியாளர்களை ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். அவர் பேசுகையில், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மு.க. ஸ்டாலினை சந்தித்ததை தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. நான் பதிலளிக்காமல் இருந்தால் அது உண்மையாகிவிடும். மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றது எனக்கு வருத்தமாக இருந்தது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவருக்கும் எனக்கும் 38-40 ஆண்டுகால நட்பு இருக்கிறது. அவரை நட்பு ரீதியாகவே சந்தித்தேன். விஜய் முதலமைச்சராக கூடாது என தடுக்க ரஜினி முயன்றார். இரு பெரிய கட்சிகளை இணைக்கும் கூட்டணிக்கு பேசினார் என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள். அப்படி பேசக்கூடிய தரம் கெட்ட ஆள் இந்த ரஜினிகாந்த் இல்லை. விஜய் முதலமைச்சராவதில் எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. அவர் வெற்றி பெற்றதில் எனக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி இருக்கிறது. கமல் முதலமைச்சராக இருந்தால் கூட நான் பொறாமைப்பட்டிருப்பேன். எனக்கும் விஜய்க்கும் 28 வயது வித்தியாசம் இருக்கிறது. மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைத்த சமயத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். விஜய்க்கு 100% சினிமா புகழ் கை கொடுத்திருக்கிறது. விஜய் மக்களுக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. எம்ஜிஆர், என்டிஆரை விட பெரிய வெற்றியை விஜய் பெற்றிருக்கிறார். தாவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன தப்பு செய்தாலும் அது நேரடியாக விஜய்க்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரஜினிகாந்த் மேலும் குறிப்பிட்டார்.